டேட்டிங் ஆலிஸ் பெரஸ் எபிசோட் 2. போன எபிசோட் எண்ட்லேருந்து தான் இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. ட்ரேக்கும் ஆலிஸும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிருப்பா. அப்போ வந்து ட்ரேக் சொல்லுவான், நீ ரொம்ப மாறிட்ட, ஃபர்ஸ்ட் மாதிரி இல்லைன்னு. அதுலேருந்து நமக்கு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. டோஃபரும் ஆலிஸும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல. அப்போ டோஃபர் வந்து பயங்கரமா ஆலிஸை போட்டு கலாய்ப்பான். அப்போ ஆலிஸ் கேட்பா, அதெல்லாம் சரி, நீயும் ட்ரேக்குக்கும் உனக்கும் ட்ரேக்குக்கும் என்ன ஒரு ரிலேட் இருக்குன்னு கேட்கும்போது அவனோட ஃபுல் நேம் சொல்லிட்டு நான் அவனோட கசின். அதுக்கப்புறம் டோஃபர் வீட்டுக்கு போயிட்டு ட்ரிப் கிட்ட ட்ரேக்கோட நம்பரை கேட்பான். ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுவான், நம்பர் வேணும்னு. ட்ரிப்பும் என்னென்னமோ சொல்லி இது பண்ணுவான். ஆனா அவன் விடாம எனக்கு நம்பர் வேணும் ப்ளீஸ், அவன் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ், நம்பர் கூட அப்படின்னு சொன்னோன்னே இவனும் தருவான். இதாண்டா இருக்கிறதுல பெஸ்ட் கசின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரேக்குக்கு மெசேஜ் அனுப்பான். ஹாய் ட்ரேக் பால்மா, நான் உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தேன், அவ ரொம்ப நல்லா இருந்தா அப்படி இப்படின்னு அவன் வெறுப்பேற்றுற மாதிரி சொல்லுவான். ட்ரிப்பும் இங்கதான் இருக்கான், நாங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி ட்ரேக்கு அனுப்புவான். ட்ரேக் அதை பார்த்துட்டு ஆஹா ஓகே, இப்போ நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும் நியூயார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பான். ஆயா வந்து நான் போய் என்னோட பெஸ்டியை பார்த்தே ஆகணும்னு நிற்கிறா. கென் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போகலாம்ல, 2 வீக்ஸ், ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ். நீ அங்கே போயிட்டு ஒரு வேளை ஷீனை பார்த்துட்டு என்ன மறந்துட்டீன்னா, அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீன்னா அப்படி சொன்னோடனே ஆயாக்கு கோவம் வந்து அவன் சொல்றான், அவன் என்னோட ஃப்ரெண்ட் மட்டும்தான், ஏன் தேவையில்லாம யோசிக்கிற, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் ஆலிஸை பார்க்க மட்டும்தான் போறேன் அப்படின்னு சொல்லுவான். ட்ரேக் வந்து சைராவை பார்க்க போயிருக்கான். என்னாச்சு உனக்கு அப்படின்னு சைரா சொல்றா, ப்ளீஸ் ட்ரேக் போயிடு, எனக்கு உன்னை பார்க்குற ஐடியாவே இல்லை ப்ளீஸ்ன்றா. பட் ட்ரேக் வந்து விடாம என்னாச்சு சொல்லணும் போது, சாரி பட் நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனே அப்படின்னு சொல்றா. ட்ரேக் வந்து முந்தானத்து தானே சொன்னேன் உனக்கு என்ன பிடிக்கவே இல்லை, நான் வேணாம் அப்படி இப்படின்னு. ப்ளீஸ் ஹபி, பட் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. பட் ட்ரேக் வந்து இல்லை, ஐ ஹேவ் கேர்ள் ஃப்ரெண்ட், எவ்வளவோ கன்சல்ட் பண்ண பார்க்குறான். இவனும் ஓகே கொஞ்சம் டைம் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ட்ரேக் வந்து அந்த இடத்த விட்டு போயிடறான். நெக்ஸ்ட் வந்து கே வந்து ஆலிஸை பார்த்து கேட்குறான், நான் இந்த மாதிரி வெளியில போறேன், நீ வரியான்னு. ஆலிஸ் நிஜமாவா, என்ன கேட்குறியா, உன்னதான் வரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மால் போறாங்க. கே வந்து நிறைய ஷூஸ் காட்டுறா, இது உனக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கான்னு. இப்போ இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணது இல்லை, நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து போட்டு பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே வந்து கேவும் போட்டு பார்க்குறா. நம்ம ஏன் ட்யூனிங் பண்ணக்கூடாது, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா ஆலிஸ் சிரிக்கிறா. சரி ஓகே வெயிட் பண்ணு, நான் போய் பில் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் போகும்போது கே வந்து அந்த இடத்த விட்டு போயிடுறா. அவளுக்கு ஒரு மாதிரி ஆகி ஆலிஸ் வந்து மால் ஃபுல்லா தேடுறா, இவ எங்க போனான்னு தேடி தேடி அவளுக்கு ஒரு மாதிரி கால் வலி வந்தோடனே ஒரு கேஃப்ல போய் உட்காந்துட்டு இருக்கா. அவ பயங்கரமா காலெல்லாம் வலிக்குது. எங்க போனா இவ, உண்மையாவே அவ என்னை விட்டுட்டு போயிட்டாளா அப்படின்னு அவ யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ வந்து அந்த இடத்துக்கு ட்ரிப் வரான். ட்ரிப் பார்த்தோன்னே ஹாய் ட்ரிப் அப்படின்னு அவ கத்துறா. ஃபர்ஸ்ட் அவன் நம்பவே இல்லை, உண்மையாவே அது ஆலிஸ் தானா, இல்ல இல்ல நம்ம தான் மூவ் ஆன் ஆயிட்டோம்ல, நமக்கு அப்படி தோணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூவ் ஆன் ஆக ட்ரை பண்றான். பட் வந்து ஆலிஸ் வந்து கூப்பிட்டீங்க வா பேசலாம் அப்படின்னு கூப்பிடுறான். இவன் வந்து ஐயோ என் கையில ஒண்ணுமே இல்லையே, ஏதாவது வாங்கிட்டு போகணுமே அவளுக்கு அப்படின்னு யோசிக்கிறான். பட் ஆலிஸா வந்து பேசினோடனே சரி ஓகே நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறான். அப்போ வந்து ஆலிஸ் இரு ட்ரிப் நானும் வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வரும்போது கீழே விழுந்துடுறா. அது பார்த்துட்டு ட்ரிப், ஏன் எலிஸ் இப்படி பண்ற, சரி கொடு, உன்னால நடக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் எனக்கு ஃபுல்லாக மால் சுற்றிட்டே இருந்தாங்க, எனக்கு காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு எலிஸ் சொல்கிறா. ட்ரிப் வந்து நல்லா யோசிச்சுட்டு சரி ஓகே பிக்கி பேங்க் உனக்கு தெரியும்ல அப்படின்னு அவள் சிரிக்கிறா. நிஜமாவே வா, நீ வேணா ஏறிக்கோ, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு ட்ரிப் சொல்றான். இவளும் வந்து இப்பவே நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஏறி உட்காந்துட்டு அவனுக்கு அந்த ஃபிளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. வந்து எக்ஸாம்ல பாஸ் ஆனனால அவங்க அப்பா டிக்கெட் கொடுத்துருப்பாரு. அங்கேருந்து கிளம்புறதுக்காக அவன் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அவங்க அப்பா வந்து உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு சொன்னோடனே அவன் சொல்லுவான், பா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குப்பா, ப்ளீஸ்ப்பா அவகிட்ட சொல்லுப்பா, என்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு. ஏலிஸும் ட்ரிப்பும் ஒரே காலேஜ் தான். ஸோ டெய்லி மீட் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்க்குற மாதிரி இருக்கும், பேசுகிற மாதிரி இருக்கும், லன்ச் ஒன்றா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்படியே 1 வீக் போயிடுது. ஆலிஸ் வந்து ட்ரேக் கூடவே இருக்கா. அதனால் வந்து அவளால் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு நாள் வந்து முக்கியமான கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ட்ரிப் வந்து யோசிக்கிறான், ஏன் ஆலிஸ் வரவே இல்லை, எதுக்கு இவ்வளோ ஆப்சென்ட் ஆகுறா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. இவளுக்கு வந்து ஆக்சுவலி நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க, இந்த மாதிரி இன்னைக்கு இது இருக்கு நீங்க ஏன் வரல அப்படின்னு கேக்குறாங்க. பட் அதெல்லாமே இக்னோர் பண்ணிடுறா ஆலிஸ். ஏன்னா டேக் கூட வெளியில போகணும், அவ கூடவே இருக்கணும் அப்படின்னு அவ ஆசைப்படுறா. இப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவளோட ப்ரொஃபஸர் வந்து டெக்ஸ்ட் பண்றாங்க ஆலிஸ்க்கு,
3 ஆப்சென்ட் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். நீங்க அதிகமா ஆப்சென்ட் எடுக்கிறீங்க. ஒழுங்கா என்ன வந்து ஆஃபீஸ் ரூம்ல வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மெசேஜ் வருது. ட்ரேக் வந்து கேட்குறான், அப்ப நீ போய் சொன்னியா உனக்கு கிளாஸ் இல்லைன்னு? ஏன் இதெல்லாம் பண்ற எலிஸ் அப்படின்னு அவன் கேட்குறான். அப்படி இல்லை, நான் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் ட்ரேக், அதனால அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப வந்து ட்ரேக் சொல்றான், இங்க பாரு எலிஸ், உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி சில்லியா பிஹேவ் பண்றாங்களாம் பிடிக்காது, எப்பவுமே விளையாட்டுத்தனமா அப்படிலாம். பட் எனக்கு உன்னை அதனாலே ரொம்ப பிடிக்குது. நான் போவேன், நீ எதிர்பார்க்காது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆலிஸ் வந்து எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் போறேன், நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. சார் சொன்ன மாதிரி ஆஃபீஸ் ரூம்ல போய் பாக்குறா. அவர் வந்து கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. என்னம்மா கிரேட் எடுத்து வச்சிருக்க, இங்க இருக்கணும்னு நினைக்கிறியா இல்ல கிளம்பி போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு திட்டிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு வெளியில வந்தா அந்த இடத்துல ட்ரேக் நிக்கிறான். ஆலிஸ் வந்து என்னாச்சு ட்ரேக், நாளைக்கு தானே மீட் பண்ணலாம்னு சொன்னேன், இங்க வந்துட்டுக்க, என்னாச்சு, என்ன விஷயம்? ஆக்சுவலி எனக்கு கிளாஸ் இருக்கே இன்னைக்கு, என்ன பண்றது அப்படின்னு அவ கேட்கிறா. அப்ப வந்து ட்ரேக் வந்து ஒரு மாதிரி சீரியஸா பேசி வச்சுட்டு, நீ போய் வாழ்க்கைய பாரு எலிஸ், போ கிளாஸ் அட்டென்ட் பண்ணு அப்படின்னு சொல்றான். இவளும் அது சரின்னு சொல்லிட்டு போறா. அது வந்து ட்ரிப் வந்து ஓரமா நின்று பாக்குறான். அவன் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறான், இவனுக்காக நீ கிளாஸ் எல்லாம் கட் பண்றியா, இவ்வளவு எஃபர்ட் போடுறியா, ஏன் ஆலிஸ், லைஃபை விட உனக்கு இப்ப இவ்வளவு முக்கியமா அப்படின்ற மாதிரி மனசுல நினைக்கிறான். டைரக்டா போய் ட்ரேக் கிட்டே கேட்டுறான், நீ அவளுக்கு என்ன பண்றன்னு தெரியுதா, நீ தேவையில்லாம என் வழியில வராது அப்படின்னு ட்ரேக் சொல்றான். அப்ப வந்து ட்ரிப் சொல்றான், நீ அவ வாழ்க்கையே கெடுக்கிற, உனக்கு தெரியுதா நீ என்ன பண்றன்னு? உனக்காக அவ படிக்கணும்னு நினைச்சதை விட்டுட்டு கிளாஸ் கட் பண்ணிட்டு வரா உன்னை பார்க்கணுன்றதுக்காக. இதெல்லாம் பண்றது யாருக்காக? உனக்காக. இப்ப நீ என்னதான் சொல்ல வர அப்படின்றே கேக்குறான். அவ லைஃப் விட்டு நீ போயிடு, நீ அவளை என்ன மாத்தி வைக்கிறன்னு உனக்கு தெரியுதா, நீ போயிட்டு அவ உடஞ்சிருவா, நீ வேணா பாரு அப்படி இப்படின்னு அவன் சொன்னோடனே ட்ரேக்கால எதுவுமே சொல்ல முடியல. அவனும் யோசிச்சு பாக்குறான், என்னன்னா சார் திட்டினார்ல, அப்ப வந்து ட்ரேக் வந்து அந்த கிளாஸ் ரூம் வெளியில தான் நின்றுட்டு இருப்பான். அது அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இதோட தான் இந்த எபிசோட் முடியுது.